ஹாய். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெரிட்டரி மேனேஜ்மென்ட் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, டெரிட்டரி மேனேஜ்மென்ட்னா என்ன? டெரிட்டரி மேனேஜ்மென்ட்டுக்கும் ரோல் அண்ட் ரோல் ஹையரார்க்கிக்கும் என்ன வித்தியாசம்? இப்படிங்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ரைட்? டெரிட்டரி மேனேஜ்மென்ட்டோட இன்டெக்ரல் பார்ட் இத பத்தி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல கான்ஃபிகரிங் எ டெரிட்டரி மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ கான்ஃபிகரிங் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய மல்டி ஸ்டெப் ப்ராசஸாக இருக்க போகுது. ஓகே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட். ரைட். நம்ம நேற்றே இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி வி ஹேவ் டிஸ்கஸ்ட் ரைட். என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் வேற ஒன்றும் கிடையாது. ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் குரூப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓடபிள்யூடி ப்ரைவேட்டுன்னு இருக்கிறப்ப அக்கௌண்ட்டோட ஓடபிள்யூடி ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம வெர்டிக்கலாக ஓப்பன் அப் பண்ணுறது, எப்படி ஷேரிங் ரூல் எழுதி ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் வழியாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வெர்டிக்கல் ஓப்பன் அப் பண்ண முடியும். ஸோ குரூப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் யூசர்ஸை கிரியேட் பண்ணி டெரிட்டரிக்குள்ளே அசைன் பண்ணி நம்ம அதை பண்ண முடியும். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வி நீட் டு எனேபிள் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட். டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் பை டிஃபால்ட்டாக நமக்கு ஆர்கில் இருக்காது. நம்ம செட்டப்பில் போயிட்டு என்டர்பிரைஸ் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ணணும். ஸோ டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டரி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரிட்டரி மாடல் அப்படின்னா ஒரு ஆர்கில் ஒரே ஒரு டெரிட்டரி மாடல் தான் நம்ம எனேபிளில் வைக்க முடியும். மற்றபடி அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. பிளானிங்கில் இருக்கலாம், ஆர்கைவில் இருக்கலாம். பட் ஆக்டிவாக ஒரே ஒரு மாடல் தான் இருக்க முடியும். ஒரு மாடல் அப்படின்னா ஒரே ஒரு டெரிட்டரி மாடல் இருக்கும். அதுக்கு கீழே நம்ம நிறைய டெரிட்டரிஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிரியேட் பண்ணியிருப்போம். டெரிட்டரி ஹைரார்க்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெரிட்டரி மாடல் தான் நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெரிட்டரி டைப்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த டெரிட்டரி டைப் அப்படிங்கிறது ஜென்ரலாக இந்த அக்கௌண்ட்டை குரூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் அக்கௌண்ட் அல்லது கஸ்டமர் அக்கௌண்ட் அல்லது ஹை பர்ஃபார்மிங் அக்கௌண்ட், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கோல்டு அக்கௌண்ட், இந்த மாதிரி டெரிட்டரி டைப் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டெரிட்டரி டைப் வேறு ஒன்றும் இல்லை, டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டெரிட்டரி டைப். ஓகே. ஸோ டெரிட்டரிஸ் எல்லாம் எந்த டைப்புக்கு கீழே வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். அதை தாண்டி இதில் பெரிய அளவில் உங்களுக்கு எந்த கான்ஃபிகரேஷனும் டெரிட்டரி டைப்பில் இருக்காது. பட் டெரிட்டரி கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன கிரியேட் பண்ணி ஆகணும், ஒரு டெரிட்டரி டைப் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். அதுதான் அதை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் டெரிட்டரி அண்ட் டெரிட்டரி ஹைரார்க்கி. ஸோ ஒரு டெரிட்டரி கீழே இன்னொரு டெரிட்டரி, அதுக்கு கீழே இன்னொரு டெரிட்டரி அப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால் டெரிட்டரி ஹைரார்க்கி. ஸோ ப்ரீவியஸ் ப்ரெசன்டேஷனே நம்ம பார்த்தோம் ரைட். இப்போ சவுத் இந்தியான்னு ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீழே பெங்களூரு, அதுக்கு கீழே வந்து ஹைதராபாத், சென்னை அப்படி நீங்கள் டெரிட்டரிஸ் கிரியேட் பண்ணுறீங்க, லொக்கேஷன் பேஸ்ட் டெரிட்டரி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால் டெரிட்டரி ஹைரார்க்கி ரைட். ஒரு டெரிட்டரி கீழே இன்னொரு டெரிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இது இவ்வளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த டெரிட்டரி அண்ட் டெரிட்டரி ஹைரார்க்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெரிட்டரி ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன். அதுக்கு அடுத்த ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டரியை கிரியேட் பண்ணி வச்சுட்டா போதுமா, இந்த டெரிட்டரி எதுக்கு கூட பைண்ட் பண்ணணும், வி நீட் டு பைண்ட் இட் வித் அக்கௌண்ட்ஸ். ஸோ சிஸ்டத்தில் கிரியேட் பண்ணுற ஆர்கில் கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் இந்த டெரிட்டரிஸ்க்கு என்ன ஆகணும், டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், டெரிட்டரிஸ் கூட லிங்க் ஆகிருக்கணும் ரைட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி வில் பி அசைனிங் அக்கௌண்ட் டு டெரிட்டரிஸ். மேனுவலாகவும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு டெரிட்டரிக்கல் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் இதுக்கு அசைன்மெண்ட் ரூல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ரூலை கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறது மூலமாகவும் அக்கௌண்ட்ஸை டெரிட்டரிஸ்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டெரிட்டரிஸில் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குமா, இல்லை யூசர்ஸும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும் ரைட். ஸோ யூசர் இருந்தால் தானே அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அக்கௌண்ட்ஸில் யூசர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், அக்கௌண்ட்ஸ் கூட சேர்த்து யூசர்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் டெரிட்டரிக்கு கீழே ஆட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம டிராஃப்ட் ஸ்டேஜில் வச்சுருப்போம். அது இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளானிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெரிட்டரி மாடல் பிளானிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த பிளானிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், 2 அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த அக்கௌண்ட் கரெக்டாக இந்த டெரிட்டரிக்கு அசைன் ஆகுதா இல்லையா, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் வி வில் பி ஆக்டிவேட்டிங் த டெரிட்டரி மாடல். டெரிட்டரி மாடல் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்டிவேட் பண்ணிடுவோம். எப்படி அக்கௌண்ட் அசைன் பண்ணுறதுக்கு அசைன்மெண்ட் ரூல் எழுதுகிறோமோ அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் டெரிட்டரிக்கில் போகணுமா அல்ல ஒரு கண்டிஷன் பேஸ்டாக போகணுமாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி டெரிட்டரி அசைன்மெண்ட் ஃபில்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இந்த ஃபில்டர் வந்து அபெக்ஸ் வழியாக தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இந்த ஃபில்டர் வழியாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இது இவ்வளவு இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராசஸ். இதில் இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்க போகிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு ஆர்கில் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் வந்து என்டர்பிரைஸ் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை ரெஃபரன்ஸ் பார்க்குறது மாதிரி நம்ம ஆர்குக்கு போய்க்கலாம். லெட் மீ குவிக்லி ஜம்ப் டு மை ஆர்குக்கு போயிட்டு நம்ம ஆர்கில் இருந்து வி வில் ட்ரை டு யூனோ கான்ஃபிகர் திஸ். இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான், ரொம்ப பெரிய யூனோ கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. செட்டப் வரீங்க, ஹோம் செட்டப் வந்துட்டு இதில் டெரிட்டரி அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெரிட்டரி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெரிட்டரி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் லிஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டெரிட்டரி செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெரிட்டரி செட்டிங்ஸ் அடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனை கொண்டு வரப்போகுது. இதை பார்த்தீங்க இல்லையா, இதில் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது, எனேபிள் என்டர்பிரைஸ் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆர்கில் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் இப்போ என்ன இருக்கும், எனேபிள் ஆயிரும். ஓகே, உங்கள் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் எனேபிள் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் எனேபிள் ஆயிடுச்சு. அப்போது டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆக்சஸ் லெவல். இந்த டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டோட ஹீரோ யார், அக்கௌண்ட் தான் இல்லையா. அக்கௌண்ட் வச்சு தான் எல்லாமே இப்போ நடக்க போகுது. அக்கௌண்ட்டோட ப்ரைவேட் ஷேரிங் மாடலில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டுங்கிற கான்செப்டே உள்ளே கொண்டு வரோம். அப்போது ஆக்சஸ் டு த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் அக்கௌண்ட். அப்போ அக்கௌண்ட்டை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அக்கௌண்ட்டோட ரிலேட்டட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸும் நமக்கு இருக்கும், ரைட். ஸோ உங்களுக்கு இந்த டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டில் ஆக்சஸ் லெவல் எந்த ஆப்ஜெக்ட்கெலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்க முடியும், ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாம், கேஸ் பண்ணலாம், ஈவன் லீடு கூட கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்க்குற காண்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, கேசஸ் எல்லாமே ரிலேட்டட் டு அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஒரு அக்கௌண்ட்டை பண்ணுறீங்கன்னா அதோட ரிலேட்டட் காண்டாக்ட்ஸில் என்ன நடக்கணும், அதோட வியூ எப்படி இருக்கணும், ஓகே, அதோட கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், அதை பற்றி தான் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணோன்னே எப்படி இருக்கும், அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா வியூ அக்கௌண்ட் அசைன் டு த டெரிட்டரி. எந்த டெரிட்டரிக்கு அக்கௌண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டெரிட்டரிக்கு மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து நான் தெரியும். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, வியூ அண்ட் எடிட் அக்கௌண்ட்ஸ் அசைன் டு த டெரிட்டரி. ஒரு டெரிட்டரிக்கு ஒரு ஏபிசின்னு ஒரு அக்கௌண்ட் அசைன் பண்ணிட்டீங்க. இந்த செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், எடிட் பண்ணிக்க முடியும். வி எடிட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டெலிட் அக்கௌண்ட்ஸ் அசைன் டு தி டெரிட்டரி. இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டெலிட் இருக்குது. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெரிட்டரியில் அசைன் பண்ணுற அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம், அதை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். இவ்வளவு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சஸ் லெவல். சிமிலர்லி காண்டாக்ட் வந்தீங்க அப்படின்னா காண்டாக்டை ஹைட் பண்ணணுமா வேண்டாமா, தெரியணுமா வேண்டாமாங்கிறது ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன். ஓகே, அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது, ரைட். பட் காண்டாக்டை நீங்கள் ஹைட் பண்ணலாம். பாருங்களேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், நாட் ஆக்சஸ் காண்டாக்ட்ஸ் தட் தே டு நாட் ஓன் தட் அசோசியேட்டட் வித் அக்கௌண்ட்ஸ் இன் த டெரிட்டரி. அப்போது இந்த அக்கௌண்ட் ஒரு டெரிட்டரிக்கு கீழே உள்ள அக்கௌண்ட்டை தவிர மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். நாட் ஆக்சஸ் அக்கௌண்ட்ஸ் தட் தே டு நாட் ஓன் தட் தே ஆர் அசோசியேட்டட் வித் த அக்கௌண்ட்ஸ் இன் த அக்கௌண்ட் ஹைரார்கி. பேசிக்கலாக அக்கௌண்ட் ஹைரார்கியில் இல்லாத ஒரு காண்டாக்ட்ஸ், ரைட். சாரி, அக்கௌண்ட் ஹைரார்கியில் இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் பட் அது டெரிட்டரியில் இல்லாத காண்டாக்ட். ஓகே, ஸோ அக்கௌண்ட் ஹைராரிக்கில் இருக்கிற காண்டாக்ட் அப்படின்னா ஏன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அது கீழே பின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ஏக்கு கீழே பி. ஓகே, செல்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஏக்கு கீழே பி, பிக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காண்டாக்ட் பண்ணுறோம். இந்த பி அப்படிங்கிறது வந்து அது இந்த காண்டாக்ட் வந்து பியோட காண்டாக்டாக இருக்க போகுது. ஸோ பிங்கிறது வந்து டெரிட்டரியிலே கிடையாது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ண முடியும், ஷோ பண்ணாமல் ஹைட் பண்ண முடியும். அதான் இந்த செகண்ட் ஆப்ஷன். இந்த கான்ஃபிகரேஷன் காண்டாக்டுக்கும் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இருக்குது, கேஸுக்கும் இருக்குது. அதுபோக காமன் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா வியூ ஆல் காண்டாக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் அக்கௌண்ட்ஸ் இன் த டெரிட்டரி ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ ஓன் த காண்டாக்ட். யார் வேணாலும் ஓனராக இருந்தது போட்டோம், காண்டாக்டோட ஓனராக டெரிட்டரியில் அசைன் ஆகிருந்தது அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் அப்படின்னா அதுக்கு வியூ மோடு மட்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ அண்ட் எடிட் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸுமே கொடுக்குறாங்க. டெலிட் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. இதுதான் அக்கௌண்ட்டுக்கும் காண்டாக்டுக்கு இருக்கக்கூடிய காண்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, கேஸில் இருக்கக்கூடிய ஆக்சஸ் லெவல்ஸோட டிஃப்ரென்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லீடு எனேபிள் பண்ணுறீங்கன்னா லீடை எனேபிள் பண்ணிக்கலாம். லீடில் பார்த்தீங்கன்னா லீடை வியூ பண்ணணுமா, எடிட் பண்ணணுமா, ட்ரான்ஸ்ஃபர், இந்த எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ லீடை பற்றி எதுவுமே பேச போகிறதில்ல. ஓகே, அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி டெரிட்டரி அசைன்மெண்ட். ஆப்பர்ச்சுனிட்டி அசைன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில்டர் ரன் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் உங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் டெரிட்டரிக்கு அசைன் பண்ணணுமா அப்படின்னா யூ நீட் டு ரைட் அன் அபெக்ஸ் கிளாஸ். அந்த அபெக்ஸ் கிளாஸை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெரிட்டரி அசைன்மெண்ட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் இன் அ பேரண்ட் டெரிட்டரி, ஒரு பேரண்ட் டெரிட்டரி இருக்குது, அது கீழே ஒரு சைல்டு டெரிட்டரி இருக்குது, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியான்னு ஒரு டெரிட்டரி இருக்குது, அதுக்கு கீழே ஹைதராபாத்னு ஒரு டெரிட்டரி இருக்குது. இப்போ சவுத் இந்தியாங்கிற டெரிட்டரியோட யூசர்ஸ்
ஹைதராபாத்தோட டெரிட்டரியோட இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி வியூ பண்ணலாமா முடியாதா அப்படிங்கிறது தான் இங்கே வியூ ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அசோசியேட்டட் வித் த டெரிட்டரி சைல்ட் டெரிட்டரி ரெகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ ஓன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. யார் வேணாலும் ஓனராக இருக்கட்டும். ஏன் எப்போவுமே ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ ஓன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹூ ஓன்ஸ் தி கான்டாக்ட்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாடலே ப்ரைவேட் மாடல், ரைட்? ஓடபிள்யூ ப்ரைவேட். அப்போ ஓனர் மட்டும்தான் ரெக்கார்ட்ஸை வியூ பண்ண முடியும், ரைட்? அதனால தான் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யார் வேணாலும் ஓனராக இருந்துட்டு போட்டோம். பட் அது வந்து அசோசியேட்டட் வித் த டெரிட்டரி ஆர் சைல்ட் டெரிட்டரியாக இருந்தால் அந்த யூசர், அந்த டெரிட்டரியில் இருக்கக்கூடிய யூசர் அந்த ரெக்கார்டை வியூ பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதா இது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வியூ அண்ட் எடிட் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதுதான் ஸ்டார்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட். ஒரு டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, எப்படி ஒரு டெரிட்டரி மாடல் கிரியேட் பண்ணுறது, டெரிட்டரி டைப் எப்படி கிரியேட் பண்ணுறது, டெரிட்டரியை எப்படி கிரியேட் பண்ணுறது, யூசர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எப்படி அசைன் பண்ணுறது, இது எல்லாமே இந்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கான்ஃபிகரேஷன் ஆஃப் எனேபிளிங் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் இன் அன் ஆர்க், அவ்வளோதான். If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.